பாரதப் போரில் லட்சக்கணக்கானவர்களை கொன்று குவித்ததால் ஏற்பட்ட சஞ்சலத்தை போக்குவதற்கு என்ன செய்வது என்று பாண்டவர்கள் அனைவரும் கிருஷ்ணரிடம் வழி கேட்டனர். அதற்கு கிருஷ்ணர் பதில் கூறுகையில், வைகாசி மாதம் கிருஷ்ண பட்சத்தில் வரும் ஏகாதசியன்று விரதமிருந்து இறைவனை வழிபட மனிதர்கள் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கும். அனைத்து சௌகரியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இந்நாளில் செய்யப்படுகிற அன்னதானம் பித்ருக்கள், தேவர்கள், மனிதர்கள் என அனைவருக்கும் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் என்றார். இன்று ஏகாதசி தினத்தன்று காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் சாப்பிடாமல் முழு விரதம் இருப்பது மிகவும் நல்லதாகும். ஒரு சிலர் தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருப்பதுண்டு. அவர்கள் துளசி தீர்த்த நீரை அருந்துவது மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும். மேலும் பெண்கள், வயதானவர்கள் உணவு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பால், பழம் சாப்பிடலாம். இன்று முழுவதும் பெருமாள் மந்திரங்கள், விஷ்ணு புராணம், விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்றவற்றை படிப்பது நல்லது. இரவில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்ட பின்பு வீட்டிற்கு திரும்பி சுவாமிக்கு பால், பழம் வைத்து வணங்க வேண்டும். தானங்களில் மிக சிறந்த தானமாக கன்யாதானம் கருதப்படுகிறது. ஒரு வீட்டில் பிறந்து வளரும் பெண் புகுந்த வீட்டிற்கு சென்று வாழ்க்கைப்பட்டு அந்த குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் பெரும் காரணகர்த்தாவாக திகழ்கின்றாள். அதனால் ஒரு இளம் பெண்ணை தகுதியானவருக்கு கன்யாதானம் செய்து கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியத்தை அளவிட முடியாது. இந்நிலையில் பெண் குழந்தை இல்லாதவர்கள் எப்படி இந்த கன்யாதானம் செய்த பலனை பெற முடியும்? அவ்வாறு பெண் குழந்தை இல்லாதவர்களுக்காகவே இந்த வரூதினி ஏகாதசி விரதமிருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இன்று வரூதினி ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் ஒருவர் கன்யாதான புண்ணிய பலனை எளிதில் பெறலாம் என்று கிருஷ்ண பகவான் தெரிவித்தார்.